ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெளியில போயிருந்த விஜய் வீட்டுக்குள்ள வந்து மல்லி இங்க என்ன ரத்தம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மல்லி சொல்றாங்க, ரேணுகாக்கா மாடிப்படியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரேணுகா கீழே விழுந்துட்டாரா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதறி போய் பதஷ்டமா கேக்குறாங்க. ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் போனை எடுத்து ராஜேஸ்வரி மேடத்துக்கு பண்றாங்க. ராஜேஸ்வரி, உங்க மாமா தான் பண்றான், இனிமே அவனுக்கு எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க கூடாது, அவனை இனிமே ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாட்ட பேசிக்கிட்டே வராங்க. காரை விட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து நிஷா மேடமும் போன் பண்ணி கேக்குறாங்க, எங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாட்ட கேட்கும்போது ரஞ்சிதா சொல்றாங்க, உங்க அக்காவுக்கு தலையில பெருசா அடிபட்டுருச்சு, பெரிய காயமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா பயமுறுத்தி விட்டுறாங்க. உடனே நிஷா, அப்படியா, நான் இந்த உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க, நிஷா கிளம்பிட்டா, அரை மணி நேரத்துல இங்க வந்துருவா, நம்மளுக்கு அது வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள ரேணுகா கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ரஞ்சிதாவும் எதுவுமே யோசிக்காம உடனே கிளம்பி போய் ரேணுகாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் ராஜேஸ்வரி மேடம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. அவங்கள நம்பி இருக்கிறது ரஞ்சிதா மட்டும்தான். அவங்களையும் எதுலையாவது கோத்து விடணும்னு நினைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.